ஐயோ ஐயோ சிலுக்கு சிங்காரி சிங்காரி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம். ஆனால் எனக்கும் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கு என்னோடய முடி தான். ஸோ இன்றைக்கி என்னன்னு தெரியல, என்னோடய முடி ரொம்பவுமே ஆட்டம் போட்டுட்ருக்கு, நிறைய ரீட்டிக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஐயோ, கடைசி வரைக்கும் என்னோடய முடியை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ எல்லாத்தையும் எடுத்து நான் கொனிட்டில் போட்டேன். அண்ட் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மாய்ஸ்சரைசேஷன் ஆர் சன் க்ரீம் இல்லை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் போட்ட உடனே நம்ம ஓப்பன் போர்ஸில் அதை வந்து க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம மாய்ஸ்சரைசேஷன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெவி க்ரீம்லாம் போடுவோம். அந்த க்ரீம் வந்து அங்கே வந்து திட்டாக ஒட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மாய்ஸ்சரைசேஷனை யூஸ் பண்ணுறோம். அச்சோ, ஆரம்பமே இப்படி சொதப்புதே. என்னடா பண்ற சபா, என்னப்பா இது ஜெல் வரவே மாட்டேது. ஒரு வேளை இல்லையோ, பட் இருக்குது, எனக்கு தான் தெரியுமே. ஸோ இருக்குது, ஆனால் வெளியே வர மாட்டேது. என்கிட்டயே வெளியே வர மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக அதை வெளியே எடுத்துட்டேன். ஸோ வெளியே எடுத்த உடனே அதை என்ன பண்ணுறேன்னா நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் நெக்கையும் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நெக்கை விட்டுட்டோன்னா அது ஒரு மாதிரி கலர் டோன் வந்து நல்லாவே தெரியும். ஸோ ரெண்டுக்குமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது நான் வந்து டோனர் யூஸ் பண்ண போகிறேன். என்னம்மா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. ஸோ டோனர் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து கிஸ் பியூட்டியோட. ஸோ டோனர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டோனர் வந்து நம்ம ஸ்கின்னோட கலரை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணாது. ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம டோனரை யூஸ் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் மார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே அது கவர் பண்ணிக்கும். ஸோ நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே எனக்கு அதோட ஸ்மெல் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அதனால் நம்ம வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க கைஸ். ஸோ டோனரில் வந்து என்னோடய ஸ்கின் டோனை விட ஒரு அளவு ஒரு ஷேட் வந்து கம்மியான கலர் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ அது கூடவே என்னோடய ஸ்கின் டோனான கலரையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய டார்க் சர்க்கிள் இருக்குல்ல, ஸோ அதை சுற்றி நான் வந்து ஒரு செங்கல் கலரில் ஒரு ரெட் மாதிரி இருக்குது, அந்த கலரை வந்து நான் இது கூட ஆட் பண்ணேன். என்னம்மா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. அண்ட் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது கிளிமஞ்சாரோ ஸோ அந்த சாங் இருக்குல்ல எந்திரன்ல, ஸோ அந்த சாங் எனக்கு ஞாபகம் வருது. மேக்கப் பண்ணுறேன்னா இல்லை வேறு என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரிலப்பா.
அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்பாஞ்சில் ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து வாட்டரை நான் வந்து ஸ்வெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பாஞ்ச் வந்து ஸ்வெட்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம போடுற அந்த க்ரீம் வந்து திட்ட தெரியாது அண்ட் ரொம்ப நேரம் நம்ம ஃபேஸ்லேயே இருக்கும் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து ஸ்கின்னோட கீழே வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கின்னோட ஆப்போசிட்டில் தான் நம்ம டைரெக்ஷனில் தான் நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கணும். நம்ம ஆப்போசிட்டில் வந்து அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து ஈஸியாக சுருக்கம் அடையாது, நல்லா எங்காவே நம்ம தெரிவிங்க. ஆக்சுவலி என்ன நானே ரசிச்சிட்ருக்கேன், யாரும் பயப்படுறாதீங்க. நம்ம டோனர் போட்டோடனே பிரைட் ஆகும். அது வந்து ரொம்ப பிரைட்டாக தெரிய மாட்டோம். ஒரு நம்ம யூஸ் பண்ணுறது ஃபவுண்டேஷன். ஸோ எனக்கு பிடிச்ச மேக்கோட ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அட என்னப்பா இது கூட எனக்கு சதி பண்ணுதே, ஓப்பனே பண்ண முடியல சார். எனக்குன்னு எங்கேருந்து தான் வருதுங்களோ, இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல. இருந்தாலும் நான் விடுவேனா, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து அதை என்னோடய கையில் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி அதே இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இதை எடுத்து என்னோடய ப்ரஷ்ஷில் எல்லோரும் யூஸ் பண்ணுவீங்க, பட் ப்ரஷ்ஷை விட நம்ம ஹேண்டே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ ஹேண்ட்லேயே நான் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்லேயும் கவர் பண்ணிக்கிறேன். என்னோடய சீஸ் இருக்கும் அங்கேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் சேடு வந்து அதிகமாக தெரியக்கூடாது. நம்ம ஷேட்ஸ் வந்து ரொம்ப ஓவராக தெரியும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே தெரியக்கூடாது. டல்லாக நம்ம ஃபேஸ் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் பிரைட்னிங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபவுண்டேஷன் தான் யூஸ் ஆகும். அண்ட் இந்த ஃபவுண்டேஷனில் வந்து வேறு லெவலில் ஸ்மெல் அடிக்குது. எனக்கு இந்த ஸ்மெல்லு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைட்டாகவும் இருக்குது, ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மற்ற க்ரீம்களை மாதிரி இல்லாமல் இது ரொம்பவுமே பெட்டராக எனக்கு தோணுது. ஸோ இதை நல்லா ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓகே, அண்ட் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய பிளாக் சர்க்கிள் லைட்டாக தெரியுது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா கன்சிலர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஃபிட்டோட ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு தான் சொல்லலாம். ஸோ நான் என்னடா இந்த பொண்ணு எல்லாமே மாற்றி இருக்குது, எல்லாமே ஒரே ப்ராடக்ட் வாங்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க. பட் என்ன பண்ணுறது, எல்லாமே ஒரே ப்ராடக்ட்னால் ஏதாவது ஒன்று தான் நல்லாயிருக்கும், அது எல்லாமே நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் எனக்கு என்னோடய ஸ்கின்க்கு எது அக்செப்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நான் தேடி ஹார்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச என்னோடய ஸ்கின்னை அப்சர்வ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக பாருங்கள். ஆஃபரில் போட்டிருக்காங்க, நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அடுத்து நான் கன்சிலர் எடுத்து என்னோடய டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துலலாம் நான் அப்ளை பண்ணிவிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிரிக்கும்போது நம்ம மவுத்துக்கிட்ட வந்து குழி விழுவும் தெரியுமா, 2 சைட்லேயும் நான் அங்கேயும் அப்ளை பண்ணிவிட்டேன். அந்த என்னோடய ஃபோர்ஹெட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டேன். ஓகே, இது ரொம்ப சூப்பராக எனக்கு செட் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்தது ஐப்ரோ யூஸ் பண்ண போகிறேன். வளர மாட்டேங்குது இல்லை, வளர்ந்தா நாங்கள் அது ஐப்ரோ ரூட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் அந்த ரூட்டை வந்து கரெக்டாக கிளியர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஐப்ரோ பென்சிலை வச்சு அங்கே ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். அதுக்கடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன்னா அங்கே பெயிண்ட் அடிச்சு நான் அந்த பிளாக் கலர் இல்லைனா ப்ரௌன் கலரை வந்து அங்கே ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ என்னோடய ஃபேஸ்க்கு வந்து மேக்கப் பண்ணும்போது நான் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஐப்ரோ பென்சிலில் வந்து நம்ம கீழே மைக்கு பதிலாக ஹையில் போட்டுக்கலாம். ரொம்பவுமே நல்லது, நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட்டும் கூட இதை சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை போட்டுக்கிட்டால் கண்ணிலேருந்து தண்ணி வராது மோஸ்ட்லி. ஸோ அதுக்காகவே நான் இதை போட்டுக்குவேன். இதை லைட்டாக போட்டால் போதும், ரொம்பவுமே சூப்பராக நம்ம பிரைட்டாக தெரியும். கண் வந்து ரொம்பவுமே
ஸோ அடுத்ததான் நான் யூஸ் பண்ண போகிறது காம்பேக்ட் வித் லாக்மி க்ளோஸ் பவுடர் தான். இது வந்து ரொம்ப வருஷமாக எங்கிட்ட இருக்குது. அதனால் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஃபேவரான ஒரு பவுடர்னு இதை சொல்லலாம். இதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த இதை வந்து ஸ்கின்னில் பண்ணும்போது ஜென்டலாக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஐ ஷேடோ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஷேடோ வந்து நிறைய கலர் என்கிட்ட இருக்குது. ஆனால் எந்த கலர் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்பவுமே திங்கிங்காக இருக்குது. ஆனால் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்குது. ஸோ டக்குன்னு யோசிக்கணுங்கிறத நான் வந்து என்ன பண்ண போகிறேன், சிங்கிள் கலரில் தானே நம்ம கீழே ஐக்கு கீழே நம்ம அப்படி பண்ணோம். ஸோ அதே கலரை எடுத்து நான் ஐ ஷேடோக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரி பண்ணும்போது அந்த கலர் வந்து நம்ம ஐயோட அடாப்ட் ஆகிக்கும். அந்த இதையும் நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்ததான் நான் ஐலைனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐலைனரில் வந்து நல்லா ஒரு சூப்பரான லேயராக நான் ஐலைனர் போட்டுவிட்டு நீங்களும் பாருங்கள், நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை வந்து காயறதுக்காக நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடுறேன். அதுக்குள்ளே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுருவோமே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா லிப்ஸ்டிக். ஸோ நம்ம ஃபேஸ்லேயே ரொம்பவுமே அட்ராக்டிவான ஒரு ஏரியானா அது லிப்ஸ் தான். ஸோ அங்கே வந்து ரொம்பவுமே பார்த்து அந்த லேயர்லாம் போடணும். நான் கரெக்டாக ப்ரஷ்ஷை வச்சு அந்த லேயரில் வந்து ஒரு பிரைட்டான கலரை கொடுத்துக்கிறேன். ஸோ லேயரில் வந்து இன்னரும் அப்பரும் வந்து ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக கேர் எடுத்து பண்ண வேண்டியது. அப்போ தான் நம்ம லிப்போட ஷேப் வந்து அவுட்டோரில் லுக்கில் வந்து வேறு லெவலில் தெரியும். எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லிப்ஸுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ரவுண்டிங் சர்க்கிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லிப்பில் வந்து ஈஸியாக வந்து பிரைட்டாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் லிப் ஷேப் வந்து ரொம்பவுமே சூப்பராக. அது இயரிங்ஸ் எனக்கு வந்து ஃப்ரீ ஹேர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிறேன். இந்த லுக்கு வந்து வேறு லெவலில் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அந்த மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ இல்லை இங்கே ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ அதை வந்து நீங்கள் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். And thank you, bye.